ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் கர்த்தரை குறித்தே எல்லா காரியத்திலும் மேன்மை பாராட்டணும்ங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். கிபி 1623 வருடத்தில் பிறந்தவர் பிளேஸ் பாஸ்கல் என்கிறதான ஒரு விஞ்ஞானி. அவர் மேதை. அவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அவர் மொத்தமே அவருடைய வாழ்நாட்கள் பார்த்தா 39 ஆண்டுகள் தான். அவர் உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பான, இன்றைக்கி கூட நம்ம சாலையோரத்தில் பார்க்குறோம் பாருங்கள், மண்ணெழுத இயந்திரம் ஜேசிபி. ஒரு எவ்வளோ பேர் செய்கிற வேலையை அது ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிருது. அந்த மிஷினை கண்டுபிடிச்சி வடிவமைத்தவர் இவர் தான். இவர் தன்னுடைய 11 வயதில் அதிர்வினால் உண்டாகக்கூடிய அந்த அதிர்வலைகளை குறித்து எழுதியதை பார்த்த விஞ்ஞானிகள் அவரை வியந்து பாராட்டினாங்களாம். அவர் பாஸ்கல் விதி என்கிற அந்த விதியை கண்டுபிடித்தவர் இவர். இந்த விதி இன்றைக்கும் விஞ்ஞானிகளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மேதையான இவருக்கு கரெக்டாக ஒரு 18 வயசு இருக்கும்போது நரம்பு தளர்ச்சினால் அவர் உடல் பலவீனப்பட்டது. அவருக்கு கை கால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு ஒரு குச்சியின் உதவினால தான் அவர் நடந்தார். அவருக்கு தலைவலி, அப்புறம் இந்த மாதிரியான எரிச்சல், வயிற்று எரிச்சல் எப்பவுமே இருக்குமா, எப்பவும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் அவர் ஒரு குச்சியின் உதவினால தான் நடந்தார். அப்படிப்பட்ட நாட்களில் அவர்கள் நண்பர்கள் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அப்போ அவர் கர்த்தரை அறிந்து கொண்டு இப்படி நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு நாள் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி பாலத்தில் என்ன செஞ்சது, கீழே விழுந்துருச்சு. ஆனால் அவருக்கு மட்டும், அவர் இருந்த அந்த பெட்டி மட்டும் அந்த பாலத்தில் தொங்கியபடி அவருக்கு ஒரு சிறு சிராய்ப்பு கூட இல்லாமல், அந்த வண்டி ஆனால் சுக்குநூறாயின்னு உடைந்ததான், ஆனால் அவருக்கு ஒரு சிறு சிராய்ப்பு கூட இல்லாதபடி அவர் காக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் கர்த்தருடைய அன்பிலே மறுபடியும் நல்லா ஊன்றி கட்டப்பட்டார். ஒரு நாள் இரவில் அவர் கர்த்தரை தரிசித்து கர்த்தருக்குள்ளே தன்னை அதிகமாய் பலப்படுத்தி கொண்டு அவருடைய அன்பினால், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டார். அப்போ அவர் கர்த்தருக்குள்ளே நெருங்கி சேரும்போது அவர் சொன்ன காரியம், நான் என்னுடைய ஞானம், என்னுடைய கல்வி இதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்டலை, நான் இயேசுவை அறிந்து கொண்டது குறித்து தான் மேன்மை பாராட்டுறேன் என்று சொல்லி அவர் சொல்லி வாழ்ந்து வந்தாராம். அப்போ அவர் சொன்ன காரியம், விஞ்ஞானிகளின் தேவன் அல்ல, அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன், அவர் என்னை சந்தித்தார் என்று சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அதை தான் எப்போதுமே தன் ட்ரெஸ்ஸோடு இணைத்து அணிந்து கொள்வாராம். இன்றைக்கும் அவருடைய ட்ரெஸ்ஸு கூட அவருடைய கையால் எழுதப்பட்ட இந்த பேப்பரும் கூட வைத்து இன்றைக்கும் அவருடைய அந்த நாட்டில் பத்திரமாய் அவருடைய நினைவாய் வைக்கப்பட்டிருக்கிறதாம். அவர் இன்றைக்கு அந்த அப்பேற்பட்ட விஞ்ஞானியே நான் கர்த்தரை அறிந்து கொண்டதுனால தான் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்திருக்கலாம், ஆனால் நான் என்னை ரட்சித்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகரை அறிந்து கண்டு கொண்டது தான் நான் கண்டுபிடிப்பிலே பெரிய கண்டுபிடிப்பு என்று சொல்லி அவருடைய நாட்குறிப்பிலே எழுதி வைத்தாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலக வழக்கம் என்ன சொல்லுது, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல செல்வம் இதெல்லாம் இருந்தால் நம்ம யாரையும் நம்ப வேண்டாம், கடவுளையோ யாரையோ ஒருத்தரையுமே நம்ம நம்பாமல் நம்மை நாமே நம்பி வாழலாம், தன்னையே நம்பி வாழலாம் என்று தான் உலகத்தில் உள்ள கருத்து சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், உலகத்திலே புகழ்பெற்ற விஞ்ஞானி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆண்டவர் தான் தஞ்சம், அவரை நான் குறித்து பார்த்தது தான் எனக்கு மேன்மை என்று சொல்கிறார். எரேமியா 9வது அதிகாரம் 23-24 வசனத்திலே வாசிப்போம் என்றால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இவைகளின் மேலே தான் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி தான் அந்த ஞானி என்ன செய்தார், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினாராம். பூமியிலே கிருபையும் நியாயத்தின் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டினார். என் கண்டுபிடிப்பில் எல்லாம் என் ரட்சகரை கண்டுபிடித்து தான் பெரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னார். இன்றைக்கும் கூட நாமும் கூட நாம் கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை நாம் வாழ முடியும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். கர்த்தர் நம் வாழ்க்கையிலேயே பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த வேளையில் நாம் நம்முடைய செல்வங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய காரியங்கள் இதை குறித்து மேன்மை பாராட்டதுபடி கர்த்தர் இரட்சகர் அவர் உண்டு என்று அவரை குறித்து நான் அறிந்ததையே நான் பெரிய செல்வமாய் நினைத்து
நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய ஞானம், அறிவு, செல்வம் எல்லாமே ஒரு குப்பை. அதனால் அது என்ன செய்யும்? ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத சொத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவையெல்லாம் ஒன்றுமில்லாத குப்பைகள், நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை என்று அதை உணர்ந்திருக்கிறதை குறித்தே நாம் என்ன செய்யணும்? நான் அதெல்லாம் குப்பை என்று சொல்லி உணர்ந்து கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆகவே எப்போதும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மேன்மை நீர்தான் தகப்பனே. அப்பா, இந்த உலகத்திலே எங்களுக்கு எந்த மேன்மையும் இல்லாமல் இருக்கலாம் அப்பா. இயேசுவே, பணத்தினாலோ செல்வத்தினாலோ உண்டான மேன்மைகளோ ஞானத்தினால் உண்டான மேன்மைகளோ இல்லை என்று இன்றைக்கு நீங்கள் அநேகருக்கு புலம்பலாம். ஆனாலும் இயேசப்பா, உம்மை நாங்கள் அறிந்து உமக்குள் நாங்கள் தைரியப்பட்டு உம்முடைய நம்பிக்கையில் வளர்ந்து உமக்காக நாங்கள் வாழ்வதே அப்பா நாங்கள் குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் தகப்பனே. உம்மை எங்கள் இரட்சகர் என்று அறிந்து வாழ்ந்ததை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்பா. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபையை அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற கிருபை தாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஞானிகள் ஞானத்தை, அந்த பெரிய பெரிய ஞானிகளை உண்மை அறிந்ததுதான் எங்களுக்கு மேன்மை என்று சொல்லி இருக்கும்போது நாங்களும் உண்மை அறிந்ததை குறித்தே மேன்மை பாராட்ட இந்த நாளில் கிருபை செய்யுங்க. அப்படி மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மூலமாய் பெரிய காரியங்களை, அநேகருக்கு பிரயோஜனமான காரியங்களை நீர் செய்யுங்க தகப்பனே. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.